குழப்பத்தில் மெதமுள்ளன. காரணத்தை வெளியிட்டு ஹர்ஷன நாணயக்காரு. பாடசாலை மாணவர்களுக்கு கிடைக்க உள்ள புதிய சலுகைகள். கல்வி அமைச்சின் அறிவிப்பு வெளியானது. நீதிமன்ற வளாகத்தில் நடந்த தாக்குதல். போலீஸ் அதிகாரி அதிரடி கைது. தமிழ் அரசு கட்சியை அழித்து விடலாம் என்பது பகல் கனவே. CVK சிவஞானம் தெரிவிப்பு. அமைச்சரவையின் மாற்றத்திற்கான காரணம் அரசு தரப்பு விளக்கம். போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிப்பு. சுனில் வட்டகல. மின்சார கட்டணம் குறித்து ஆணைக்குழுவின் இறுதி முடிவு 14ஆம் தேதி. லண்டனுக்கு புறப்பட்ட விமானம் அவசர தரையிறக்கம். மூச்சு திணறலில் அவதியுற்ற பயணிகள். இலங்கை கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்களை மேற்கொள்ள உள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா ஸ்கில்ஸ் எக்ஸ்போ 2025 கண்காட்சியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இனிவரும் காலங்களில் பரீட்சை முடிவுகளில் சித்தி தோல்வி என்ற விடயத்தை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். பரீட்சையில் சித்தியடையும் மாணவர்களின் புகைப்படங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் கலாச்சாரம் நிறுத்தப்படும். அனைத்து மாணவர்களும் வெற்றிகரமாக எதிர்காலத்தை அமைத்துக் கொடுக்கும் கல்வி முறை ஒன்றை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாணவர்கள் மத்தியில் தோல்வி என்ற ஒரு விடயத்தை இல்லாமல் செய்து அனைவரும் இந்த நாட்டில் உலகில் சமமாக வெற்றிகரமாக வாழ முடியும் என்ற மனநிலையை ஏற்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பாடசாலை உயர்கல்விகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து வெளியேறும் அனைத்து மாணவர்களின் வாழ்க்கையும் கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். கல்வி என்பது மாணவர்களுக்கு சுமையாக இல்லாமல் மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்த வேண்டும். இதனால் எதிர்காலத்தில் மாணவர்கள் பரீட்சையில் வெற்றி மற்றும் தோல்வி என்ற ஒரு நோக்கில் பார்க்க போவதில்லை என பிரதமர் மேலும் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதற்கான காரணம் குறித்து விவசாய காணி மற்றும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் KD லால்காந்த் கருத்து வெளியிட்டுள்ளார். அரசாங்கத்தின் பணிகளை துரிதப்படுத்தும் நோக்கில் அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் அமைச்சரவையில் மாற்றம் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் தெரிவித்தார். கண்டியில் இடம்பெற்ற நிகழ்வில் கருத்துரைத்த போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் அமைச்சர்களின் எண்ணிக்கை எந்த நிலையிலும் 25 என்ற எண்ணிக்கையில் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் பணிகளை துரிதமாக முன்னெடுக்க தேவையான பணியாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்கள் சிலரை நியமிக்க வேண்டிய அவசியம் இருந்ததாகவும் அதற்கேற்பவே இன்று சில பொறுப்புகள் புதியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக லால்காந்த குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை புதிய அமைச்சரவை மறுசீரமைப்பின் கீழ் ஜனாதிபதி முன்னிலையில் 3 புதிய அமைச்சர்களும் 10 பிரதி அமைச்சர்களும் பதவியேற்றதன் மூலம் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் பதவிகளின் எண்ணிக்கை 23ஆகவும் பிரதி அமைச்சர் பதவிகளின் எண்ணிக்கை 33ஆகவும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதாள உலகமும் போதைப் பொருளும் பிடிபடுவதை மெதமுலன குழப்பமடைவதற்கு காரணம் என நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது பாதாள உலக நபர்கள் பிடிபட்டாலும் அவர்களை ஆயுதங்களை காட்ட அழைத்துச் சென்று கொலை செய்வதில்லை என்பதால் அவர்களுக்கு பின்னால் உள்ள அரசியல் கைதிகள் வெளிப்படுகின்றதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை எதிர்வரும் 50 வருடங்களுக்கான வேலை திட்டங்களை ஒரே வருடத்தில் தமது அரசாங்கம் செய்துள்ளதால் மகிழ்ச்சி அடைந்துள்ள மக்கள் 2029 மேலும் 5 ஆண்டுகளுக்கு தங்களுக்கு அதிகாரம் வழங்குவார்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் எதிர்க்கட்சி என்பது தரையில் தேங்காயை போல சிதறடிக்கப்பட்ட ஒழுங்கற்ற பைத்தியக்காரர்களின் குழு என்றும் அவர்கள் நாடு வீழ்ச்சியடைய காத்திருக்கும் பாசாங்குத்தனமான மற்றும் இழிவான மக்கள் என்றும் அமைச்சர் விமர்சித்துள்ளார். எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்து கஜேந்திரகுமாருக்கு நன்றி. சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. தமிழ் அரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவேன தமிழரசு கட்சியின் தலைவர் CVK சிவஞானம் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் 13ஆம் திருத்தத்தையும் அரசியலமைப்பையும் குழப்பி ஏக்கிய ராஜ்யம் மற்றும் ஒற்றையாட்சி என இரண்டையும் கூறுகிறார். அது 38 வருடமாக தோல்வியடைந்த முறை என சொல்கிறார். மாகாண சபை சட்டத்தின் மூலம் தான் தற்போது உள்ள உள்ளூராட்சி சபைகள் முறைமை காணப்படுகின்றது. நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் கஜேந்திரகுமாரின் கட்சியும் போட்டது. அது ஒற்றையாட்சி இல்லை என சொல்கிறாரா என விளங்கவில்லை. கஜேந்திரகுமார் முடக்கம் என சொல்கிறார். ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவைக்கு கடிதம் எழுதி முடக்கக்கூடாது என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கூறுகிறார். எங்களை பொறுத்தவரையில் 87க்கு முன்னர் பாராளுமன்ற கட்டமைப்புக்கு பிறகு உள்ளூராட்சி சபை முறைமைதான் காணப்பட்டது. 1988க்கு பின்னர் 13ஆம் திருத்த சட்டம் மூலம் ஒரு கட்டமைப்பாக மாகாண சபை கொண்டுவரப்பட்டது. பாராளுமன்றத்திற்கு அடுத்ததாக உப சட்டவாக்க அலுவலமாக அது காணப்பட்டது. 13ஆம் திருத்தமும் மாகாண சபையும் எமது அரசியல் அபிலாசைகளுக்கு தீர்வல்ல. எமது கட்சியின் நிலைப்பாடு
நிலைப்பாடும் அதுவே. ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளரின் அறிக்கை உள்ளக விசாரணை வலியுறுத்துவது எமக்கு ஏமாற்றம் அளிக்கிறது என கடிதத்தில் சொல்லியிருக்கிறோம். அந்த கடிதம் நானும் சுமந்திரனும் மட்டும் கையொப்பம் வைத்து அனுப்பிய கடிதம் அல்ல. எமது கட்சியின் 8 பாராளுமன்ற உறுப்பினர்களும் கையொப்பம் வைத்துள்ளனர். சமஷ்டி முறையிலான அரசியல் தீர்வை அரசாங்கம் நடைமுறைப்படுத்த வலியுறுத்த வேண்டும் என ஐநாவுக்கு கடிதம் எழுதியுள்ளோம். பிறகு எவ்வாறு தமிழரசு கட்சி சமஷ்டியை கைவிட்டதாக கூற முடியும்? ஏகிய ராஜ்ய பாராளுமன்றத்திற்கு கொண்டுவரப்பட்டால் இலங்கை தமிழரசு கட்சி எதிர்த்து வாக்களிக்கும். அதேவேளை ஏகிய ராஜ்ய ஒற்றையாட்சியும் அல்ல, சமஷ்டி ஆட்சியும் அல்ல என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஒருமித்த நாடு என்றால் ஒரு நாடாக ஒன்றுக்கு மேற்பட்டவையே ஒருமித்த நாடு என்பர். தமிழ் அர்த்தத்தை விட்டு சிங்களத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனக்கு போதிய அறிவு இருக்கிறது, எனக்கு விளங்காது என கஜேந்திரகுமார் நினைப்பது பொருத்தமற்றது. 1988 நவம்பரில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் மூலம் மாகாண சபை நடைமுறையில் உள்ளதுதானே. அண்மையில் மாகாண சபை தேர்தலில் போட்டியிடுவீர்களா என ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்ட போது இல்லை என கேட்க மாட்டோம் என சொல்லியிருக்கலாம் தானே. அங்கு நான் முதல்வர் உறுப்பினர் என போட்டியிடுகின்றனர். போட்டியிடுவது பற்றி தெளிவாக சொல்லலாமே, ஏன் மழுப்புகின்றனர்? கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மீது எனக்கு தனிப்பட்ட மதிப்பு இருக்கிறது, பேண விரும்புகிறேன். எங்கள் கட்சி கொள்கையான சமஷ்டி வழிக்கு வந்த கஜேந்திரகுமாருக்கு நன்றி. சமஷ்டியை நாங்கள் விட்டுக் கொடுக்கவில்லை. தமிழரசு கட்சியை மலினப்படுத்தி அழித்து விடலாம் என்பது பகல் கனவே. தந்தை செல்வா போய்விட்டார், நாங்களும் போய்விடுவோம். ஆனால் தமிழரசு கட்சி பலமாக தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு நலனுக்கு குந்தகம் இழைக்காத வகையில் செயற்படும். எங்களை அடிப்பதில் மினக்கிடாமல் செயற்படுங்கள் என்றார். இலங்கையில் போதைப்பொருள் வலையமைப்புடன் தொடர்புடைய அரசியல்வாதிகளின் விவரங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பொது பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டகல தெரிவித்துள்ளார். இவ்வாறான நிலையில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் சேவைகளை வலுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படுவதன் மூலம் பல்வேறு குற்றச்செயல்களை கட்டுப்படுத்த முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். அதற்கமைய போலீசாரால் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளை வலுப்படுத்த 10,000 புதிய அதிகாரிகளை நியமிக்க திட்டமிட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறு ஆட்சேர்ப்பு செய்யப்படும் அதிகாரிகள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் நியமிக்கப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் தெரிவித்தார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் 24 மணித்தியாலங்கள் பணியாற்றினால் விசாரணைகளை முடிக்க முடியவில்லை. இதனால் டிசம்பர் மாதத்திற்குள் 5,000 அதிகாரிகளையும் அடுத்த வருடம் மார்ச் மாதத்திற்கு மேலும் 5,000 அதிகாரிகளையும் நியமிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அதிகாரிகள் தற்போது 17 மணித்தியாலங்கள் வரை பணியாற்றி வருகின்றனர். அவர்களுக்கு சிறிய ஓய்வு தேவைப்படுவதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அம்பாறை காரை தீவில் 35 ஆண்டுகளாக ராணுவ முகாமாக இருந்த 0.5 ஏக்கர் காணி பொதுமக்களிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. 1990 முதல் இயங்கிய இந்த முகாம் நேற்று காரைதீவு பிரதேச செயலாளர் சுப்பிரமணியம் பாஸ்கரனிடம் தனியார் காணி உரிமையாளர் ஜி அருணனிடம் உத்தியபூர்வமாக ஒப்படைக்கப்பட்டது. முன்னர் இந்த காணியில் காரைதீவு பிரதேச சபை மற்றும் பொது நூலகம் இயங்கியிருந்தன. ராணுவ முகாம் அமைந்தால் இவை வேறு இடங்களுக்கு மாற்றப்பட்டு மாணவர்கள் கல்வி நடவடிக்கைகளுக்கு இடவசதியின்றி சிரமப்பட்டனர். வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ முகாம்களை குறைக்க அரசு எடுத்த அமைச்சரவை தீர்மானத்தின் கீழ் இந்த முகாம் அகற்றப்பட்டது. இதற்கு முன் பொதுமக்கள் மற்றும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் முகாமை அகற்றி காணியை மீள ஒப்படைக்க கோரி ஆர்ப்பாட்டங்களிலும் குரல் எழுப்பியிருந்தனர். தற்போது காரைதீவு முகாமில் இருந்த ராணுவத்தினர் கல்முனை முகாமுக்கு இடம்பெயர்ந்துள்ளனர். மேலும் இம்மாவட்டத்தில் உள்ள சில ராணுவ முகாம்கள் கட்டமாக அகற்றப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண ராணுவ அதிகாரிகள் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் பங்கேற்றனர். மின்சார கட்டண திருத்தம் தொடர்பான இறுதி முடிவு இம்மாதம் 14ஆம் தேதி அறிவிக்கப்படும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மின்சார கட்டணத்தை 6.8% உயர்த்த இலங்கை மின்சார சபை முன்மொழிந்துள்ளதாக அதன் பணிப்பாளர் ஜெயநாத் ஹேரத் கூறினார். மறுசீரமைப்பு திட்டங்களை அதிகாரிகள் முறையாக செயற்படுத்த தவறியதால் கட்டண உயர்வு தேவைப்படுவதாக இலங்கை மின்சார சபையின் தொழில்நுட்ப பொறியியலாளர்கள் மற்றும் மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் பிரதி தலைவர் நந்தன உதயகுமார் தெரிவித்தார். மேலும் தற்போது 1.5 மில்லியன் ரூபாயாக உள்ள பணிப்பாளர் சபை கட்டணம் மின்சார சபையை பிரிப்பதன் மூலம் சுமார் 1 கோடி ரூபாயாக உயரும் என்று மின்சார பயனாளிகள் சங்கத்தின் தலைவர் MTR அதுல தெரிவித்தார். காணி மோசடிகள் மற்றும் சமூக பிரச்சினைகளுக்கு எதிராக போலீசார் எடுத்த நடவடிக்கை வரவேற்று இதைத் தொடர்ந்து முன்னெடுக்க வேண்டும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் வலியுறுத்தியுள்ளார். மேலும் கடந்த காலங்களில் இடம்பெற்றதை போன்று மாவட்ட சிவில் பாதுகாப்பு குழு கூட்டங்களை நடத்துவதற்குரிய ஒழுங்குகளை மேற்கொள்ளுமாறு மாவட்ட செயலாளர்கள் மற்றும் போலீசாருக்கும் பணிப்புரை விடுத்தார். வடக்கின் 5 மாவட்டங்களினதும் மாவட்ட செயலர்கள் மற்றும் ஆளுநர் இடையிலான கலந்துரையாடல் ஆளுநர் செயலகத்தில் நேற்று மாலை நடைபெற்றது. ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதேச சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் உட்பட பல்வேறு உயர் அதிகாரிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இந்த கலந்துரையாடலின் போது போலீசாரின் நடவடிக்கையில் முன்னேற்றம் இருப்பதாகவும் சில போலீஸ் நிலையங்களில் மக்கள் முறைப்பாடு
முறைப்பாடுகள் ஏற்கப்படாமல் இருக்கிறது எனவும் ஆளுநர் தெரிவித்துள்ளார். மேலும் கூறுகையில், மக்கள் நம்பிக்கையில் போலீசாரின் நடவடிக்கைகள் இருக்க வேண்டும். பாடசாலை நேரங்களில் கனரக வாகனங்களால் ஏற்படும் நெரிசல், விபத்து மற்றும் அவற்றை தடுக்கும் நடவடிக்கைகள் போலீசார் பள்ளி முன் கடமையில் அமர வேண்டும். வீதிகளில் அதிக வாகனங்கள் தரைத்து நிற்பது, பாடசாலை அருகிலுள்ள கரையோரங்களில் வாகனங்கள் தரைத்து நிற்பதால் ஏற்படும் போக்குவரத்து நெருக்கடி, கனரக வாகனம் தடை உள்ளிட்ட வழிகளை கருத்தில் கொண்டு மேலதிக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்றும் சுட்டிக்காட்டினார். யாழ்ப்பாணத்தில் வேம்படி சந்தையில் உள்ள சமிஞ்சையை கவனியாது பெற்றோர் மாணவர்களுடன் பயணிக்கின்றனர். இவ்வாறான செயற்பாடுகள் ஆபத்தானவை. மேலும் இரவு நேரங்களில் குப்பை போடும் நடவடிக்கைகளும் உள்ளூராட்சி மன்ற அதிகாரிகளுடன் இணைந்து தடுக்க வேண்டும். இதன்போது கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள் தங்கள் மாவட்டங்களில் பிரதான பிரச்சினைகளை எடுத்துரைத்தனர். அதில் சட்டவிரோத மணல் அகழ்வு, மரம் மற்றும் கால்நடைகள் கடத்தல், போதைப்பொருள் முதன்மையாக உள்ளது என தெரிவித்தனர். இறுதியில் ஆளுநருடன் கலந்துரையாடிய அதிகாரிகள் இந்த பிரச்சினைகளை தீர்க்க இணைந்து பணியாற்றுவதாக உறுதிமொழி வழங்கினர். பிள்ளைகளிடம் தம்மை பராமரிக்க கோரி 200க்கும் மேற்பட்ட முதியோர்கள் முறைப்பாடு செய்துள்ளனர். இது தொடர்பில் அறிமுகப்படுத்தப்பட்ட வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு இந்த முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாக முதியோர்களுக்கான தேசிய அலுவலகம் தெரிவித்துள்ளது. 0779898889 எனும் வாட்ஸ்அப் இலக்கத்தின் ஊடாக சரண உதவி சேவையை தொடர்பு கொள்ள முடியும் என செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மிகுதும் கூறுகிறார். முறைப்பாடுகளை பரிசீலிப்பதற்காக பராமரிப்பு சபையொன்று புதிதாக உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். முறைப்பாடுகளை சமர்ப்பித்தவர்கள் விரைவில் பிரதேச அலுவலகங்களில் இருந்து ஆன்லைன் ஊடாக தொடர்பு கொள்ள திட்டமிட்டுள்ளதாகவும் முதியோர்களுக்கான தேசிய செயலகத்தின் பணிப்பாளர் சத்துர மிகுதும் மேலும் தெரிவித்தார். எங்கினியாகல கொக்நகர பகுதியில் புதையல் தோண்டிக் கொண்டிருந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அம்பாறை பிரதேச ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் நேற்று இந்த சோதனை இடம்பெற்றுள்ளது. இதன்போது புதையல் தோண்டிக் கொண்டிருந்த 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் காணப்பட்ட தண்ணீர் எடுக்கும் இயந்திரம், மின்சாரம் வழங்க பயன்படுத்தப்படும் மின் கேபிள்கள், பூஜை பொருட்கள் ஆகியவற்றை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பல நாட்களாக இந்த செயல்பாட்டில் ஈடுபட்டு வருவதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக இங்கினியாகல காவல் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை கல்கிசை நீதவான் நீதிமன்ற வளாகத்திற்குள் ஒரு சட்டத்திறனியை தாக்கியதாக குற்றம் சாட்டப்பட்ட ஒரு போலீஸ் அதிகாரியொருவர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அவரை எதிர்வரும் 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தாக்கப்பட்ட சட்டத்தரணி நீதிமன்றத்தில் முன்னிலையாகிய பின்னர் நீதிமன்ற வளாகத்திலிருந்து தனது வாகனத்தை வெளியேற்ற முயன்ற போது இந்த சம்பவம் நடந்ததாக கூறப்படுகிறது. சட்டத்தரணி வாகனத்தை வெளியேற்ற முற்பட்ட போது சிறைச்சாலை பேருந்தில் வந்த போலீஸ் அதிகாரி அவரிடம் பேருந்து உள்ளே நுழையும் வரை காத்திருக்குமாறும் பின்னர் அவரது வாகனத்தை வெளியே நகர்த்துமாறும் அறிவுறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து இருவருக்கும் இடையே வாய்மொழி பரிமாற்றம் ஏற்பட்டு பின்னர் அது உடல் ரீதியான வாக்குவாதமாக மாறியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனை அடுத்து போலீஸ் அதிகாரி கைது செய்யப்பட்டு கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் நீதவான் வசந்த் அமரசேகர அதிகாரியை 13ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தாக்குதலை கண்டித்து ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளது. இந்த சம்பவத்தை விவரிக்க முடியாதது என்று கூறியது. எந்த ஒரு நபருக்கும் எதிராக போலீஸ் அதிகாரிகள் பலத்தை பயன்படுத்துவதற்கு எதிரான தனது நிலைப்பாட்டை உறுதிப்படுத்தியுள்ளது. தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பில் வீர மரணமடைந்த முதல் பெண் போராளி மாலதியின் 38வது நினைவேந்தல் நிகழ்வு நேற்று மன்னார் ஆக்காட்டி வழியில் அமைந்துள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்றது. குடும்ப உறவுகளால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் மாந்தை மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் அருட்தந்தை, முன்னாள் போராளிகள், உறவினர்கள் உள்ளடங்கலாக பலர் கலந்து கொண்டனர். இதன்போது அவரது உருவப்படத்திற்கு பொதுச்சுடர் ஏற்றப்பட்டு மாலை அணிவித்து மலர்தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. அடுத்த சுடரினை ஏற்றி வைக்குமாறு சிந்து பிராமகர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். டக்ளஸ் அவர்களை அன்போடு அழைத்து நிற்கின்றோம்.
அடுத்த தொடரினை ஏற்றி வைக்குமாறு திரு நிசோ அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். திரு நந்தன் அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். அடுத்த திரியினை ஏற்றி வைக்குமாறு திரு ஜீவா அவர்களை ஜவா அவர்களை அன்போடு அழைத்திருக்கின்றோம். நன்றி. யாழ்ப்பாணத்தின் நெடுந்தீவு கடல் பகுதியில் சட்டவிரோதமாக மீன்பிடித்துக் கொண்டிருந்த 30 இந்திய மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இந்திய மீனவர்கள் சமீபத்தில் 4 இழுவை படகுகளில் நாட்டின் கடல் எல்லைக்குள் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். பின்னர் அவர்கள் மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகத்தில் ஒப்படைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்திய மீனவர்களை மன்னார் நீதவான் நீதிமன்றத்தில் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. அதன்படி 30 சந்தேக நபர்களையும் எதிர்வரும் 23ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவிட்டார். சம்பவம் தொடர்பாக மன்னார் மீன்வள பரிசோதகர் அலுவலகம் மற்றும் கடற்படையினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். துருக்கியின் இஸ்தான்புல் விமான நிலையத்திலிருந்து இங்கிலாந்தின் தலைநகர் லண்டனுக்கு சென்ற விமானம் ஒன்று அவசரமாக தரையிறக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விமானத்தில் திடீரென வெளியான புகை காரணமாக 4 பேருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதனால் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானிய ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான குறித்த விமானம் 142 பயணிகளுடன் பயணித்துக் கொண்டிருந்த போது இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது. இதனையடுத்து ருமேனியா தலைநகர் புக்காரெஸ்ட் விமான நிலையத்தில் குறித்த விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. இந்த நிலையில் விமானம் தரையிறங்கியதும் அங்கு தயாராக இருந்த மீட்புக் குழுவினர் பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றிய பின் மூச்சு திணறல் ஏற்பட்ட பயணிகளுக்கு முதலுதவி சிகிச்சை வழங்கப்பட்டது. அத்துடன் குறித்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை அந்நாட்டு விமான போக்குவரத்து அதிகாரிகள் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது.